பயன்படுத்த முடியாத கொக்கு தொடுவாய் வீதி நேரில் சென்று பார்வையிட்ட வடக்கு ஆளுநர். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் கோயிலிலிருந்து அக்கரைவெளி வரையான பாதிக்கப்பட்டுள்ள பிரதான வீதியை வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது கொக்கு தொடுவாய், கொக்கிலாய், கருநாட்டுக்கேணி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் 3000 ஏக்கர் வரையிலான வயல் நிலத்துக்கு உள்ளீடுகளையும் விளைச்சலையும் கொண்டு சென்று வருவதற்கு பயன்படுத்தும் பிரதான வீதியாக இந்த வீதியே இருந்து வரும் நிலையில் அதை பயன்படுத்த முடியாத நிலைமை இருப்பதாக விவசாயிகள் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினர். இந்த வீதியில் சில பாலங்களும் அமைக்கப்பட வேண்டியிருப்பதை இந்த சந்திப்பில் இணைந்து கொண்ட புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஆர். விஜயகுமார் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார். இதன்படி வீதியை அபிவிருத்தி செய்வதற்கும் பராமரிப்பு தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்புடைய திணைக்களங்களுடன் கலந்துரையாடலை விரைவில் நடத்தி முடிவெடுப்பதாக ஆளுநர் விவசாயிகளுக்கு உறுதியளித்தார். நாங்கள் கொக்கு தொடுவாய், கொக்குலாய், கர்நாடகணி 3 கிராமத்தின் பிரதானமான வயல்வெளி பாதையில் நாங்கள் இப்போ தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாதை இடம்பெயர்ந்து வந்த காலத்திலிருந்து சிறு சிறு புனரமைப்புகளால் இப்போ தற்போதைய நிலைமையில் காணப்படுது. நாங்கள் எங்களுடைய மக்களின் பெரும்பாலான தொழில் விவசாயம். விவசாயத்தை இங்கே 3500 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் இங்கே காணப்படுது. அந்த வயல் நிலங்களுக்கு இந்த பாதை வழியாக தான் நாங்கள் போகணும். இந்த பாதை வழியாக போகக்குள்ள எங்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படுது. பாதை ஒரே கிடங்குகள், பள்ளங்கள், மழை காலத்தில் முழங்காலுக்கு மேற்பட்ட தண்ணிகள் பாய்ஞ்சு கொண்டிருக்கு. மற்ற நாங்கள் ஒரு நெல்லை விதைச்ச காலத்திலிருந்து காவலுக்கு, ஜான காவலுக்கு இங்கே வரணும். அதை விட ஒரு நெல்லை நாங்கள் அறுவடை செஞ்சால் அந்த நெல்லை ஊருக்கு கொண்டு போகிறதோ, கொண்டு வித்து செய்கிறதோ, சந்தைப்படுத்துகிறதோ சரியான கஷ்டமாக இருக்குது. அதை விட அந்த நெல்லை நாங்கள் அறுவடை செஞ்சுட்டு 2 நாளோ 1 நாளோ 3 நாள் செல்லுது இங்கேருந்து நாங்கள் வெளியே கொண்டு போகிறதுக்கு. அதுக்கிடையில் ஜான காவல் கிடந்தும் அறுவடை செஞ்ச நெல்லை வயல்கள், இந்த பேக்குகளை யானை சில வேளைகளில் நிறைய பேர் நெல்லுகளை அழிச்சிருக்குது. அதை விட ஒரு அறுவடை செஞ்ச நெல்லை வெளியே நாங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு உரவேக்குக்கு 400 ரூபா தொடக்கம் 350 400 ரூபாய்க்கு மேலே போகுது. இப்போ இந்த நெல்லை நாங்கள் வெளியே கொண்டு வர்றது, அதை விட 3-4 நாள் கழித்து இந்த நெல்லை நாங்கள் வெளியே கொண்டு சேர்க்கக்குள்ள அந்த நெல் கருத்து இருக்குது. அப்படியான பிரச்சனையால் சந்தைப்படுத்துறதுக்கும் சரியான சிரமமாக இருக்குது. அதை விட ஒரு நாங்கள் இங்கேருந்து காவலுக்கு இங்கே இரவில் ஏதாவது ஒரு பாம்போ இல்லை ஒரு விஷ பூச்சி ஏதோ அவருக்கு கடிச்சிருந்தால் அவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு சரியான சிரமப்பட்டிருக்கிறோம். அதை விட இங்கே ஆக்கள் ஃபுல்லாய் எங்களுடைய விவசாயம். அடுத்தது மாடு வளர்ப்பு. மாடு வளர்ப்புக்கு இந்த பாதையால் சென்று வரணும். அதை விட மாடு வளர்ப்புக்கும் இந்த பாதை சரியான சிரமமாக இருக்குது. அதை விட இந்த கோவில் வானம் தான் போயிருந்தார். அதை விட இந்த பாதையால் உழவு இயந்திரம் 4 சக்கர உழவேந்திரம், 4 சக்கரமும் சுத்தக்கூடிய உழவு இயந்திரம் தான் இந்த பாதையால் இங்கே போய் இங்கால திரும்பி வரலாம். மழை காலத்துக்கு பிறகு ஊந்துருளிகளோ அல்லது துவிச்சக்கர வண்டிகளோ இல்லை 2 சக்கர உழவு இயந்திரங்களோ, அந்த 2 ரோத சுத்தக்கூடிய உழவு இயந்திரங்களோ இங்கே கொண்டு போய் நாங்கள் கொண்டு வரையலாது. கோவில் என்று சொல்கிற ஒரு வாகனத்தை கொண்டு தான் பசலை கொண்டு போகிறதா இருந்தாலும் சரிதான், அல்லது மருந்து கொண்டு போகிறதா இருந்தாலும் சரிதான், அல்லது மக்களை நாங்கள் இங்கேருந்து வேலைக்கு வயலுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரிதான், கோவில் என்ற ஒரு உழவு இயந்திரத்துக்கு காசை கொடுத்து தான் நாங்கள் ஆக்களை இங்கே கொண்டு போகிறோம். இதே நடைமுறை தான் இப்பொழுது ஒரு 6-7 வருஷமாக எங்களோட நிலத்தில் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் அறுவடை செஞ்சு எல்லாம் முடிச்சும் நெல்லை வெளியே கொண்டு வந்தாலும் சந்தைப்படுத்துறதுக்கும் சரியான பிரச்சனையாக இருக்குது.